திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக சிவபெருமானை பற்றி பேசுகிறோம், நினைக்கிறோம். அந்த பரத்தை பற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த உடலை தேடி பல உயிர்கள் தவம் கிடக்கின்றன. தான் செய்த கர்மத்தையெல்லாம் கழித்து விட வேண்டும், இறைவனின் திருவடியை அடைந்து விட வேண்டுமே என்று இந்த மனித பிறவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் கோடியிலும் கோடி. அதிலெல்லாம் ஒரு வாய்ப்பாக நமக்கு இந்த வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார். அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இறைவன் நமக்கு தந்த இந்த அற்புதமான வாய்ப்பு இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த இறை அனுபவத்திலே, சிவானுபவத்திலே கலந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இலக்கை நோக்கியது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் இந்த உடல் கிடைத்திருக்கிறது. இந்த உடல் கிடைக்காம பூனையா, நாயா, கழுகா, காகமா, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிறப்பாக நாம் பிறந்திருந்தால் என்ன செய்வோம்? இறைவனை பற்றிய சிந்தனையே அங்கு எழுவதற்கு இல்லை. அதிலும் அறிவார்ந்த சில விஷயங்களை பற்றி யோசித்து அறிவே வடிவமாயிருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற ஏக்கம் அவர்களுக்கு வரப்போவதே இல்லை. ஆனாலும் அதுவும் உயிர்தான், அதுவும் சிவம்தான், இல்லை என்று கூறவில்லை. இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய கொடை யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மரணத்திற்கு முன் இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது அவசியம். இப்போ நமக்கு ஒரு 30-40 வயதை கடக்கிறது, 50-60 வயதை கடக்கிறதுனாலும் இன்னமும் நாம் எண்ணிக்கொண்டிருப்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை சேவிக்க வேண்டும், இறைவனை பாட வேண்டும், புகழ வேண்டும். இந்த மாதிரி அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே அடுத்த கட்டமான இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அப்படி அந்த கலந்துவிட வேண்டும், அந்த சிவானுபவத்திலே இருக்க வேண்டும் என்ற அந்த தாற்பயத்தை கேட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குரு மூலமாக தெரிந்து கொள்ளும் பொழுது, குரு மூலமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். தீட்சை பெற வேண்டும், அல்லது பல விஷயங்களை பற்றி சொல்கிறார்கள். சில பற்றுகளை விட வேண்டும், மனதில் இருக்கக்கூடிய காம குரோத எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது, இத்தனையை விடணுமா? சரி, ஒரு 10 வருஷம் போகட்டும், நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் ஆகட்டும், அதன் பிறகு நம்ம இந்த நெறிகளை எல்லாம் கடைபிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வருது. அப்படின்னா அந்த 10 வருடம் ஆன பிறகு, குழந்தைகளுக்கு திருமணமும் ஆன பிறகு நாம் அந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 50-55 வயசில் அதற்குள்ளே என்ன அவசரம்? சிவபெருமானை வழிபடலாம், பேர குழந்தைங்கள்லாம் வரட்டும், பிறகு வந்துட்டு தீட்சை வாங்கிறதா இருக்கட்டும் அல்லது பட்டுகளை விடுவதா இருக்கட்டும் அப்படிங்கிற தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தள்ளி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், பல்லாயிரம் பல கோடி உயிர்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்திலே. ஆங்காங்கே தனக்கு அந்த பிறவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் ஏராளம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த அற்புத வாய்ப்பு இந்த உயிருக்கு இந்த பிறவியிலே கிடைத்திருக்கிறது. அப்படின்னா அப்பொழுதும் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை என்றால், இந்த நொடிப்பொழுது கூட நமது மனதிலே ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் வேறு எப்பொழுதும் வராது அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்குங்க. அதுதான் ரொம்ப யதார்த்தமும் கூட. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து போவதற்கான இடம். இங்கே நிரந்தரமாக யாரும் இருந்துட முடியாது. ஒரு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கரைந்து மண்ணாக போகிறது. நீர்நிலை இருக்குது அப்படின்னா ஆவியாக போகுது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க, இது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு இந்த பூமியில் எதையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில ஒரு மனிதன் மட்டும் இங்கு நிரந்தரமாக வந்து இருந்து விட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை.
அப்போ இப்போ வந்திருக்கோம், வந்தவங்க அப்படியே தங்கிட போகிறோமா? கண்டிப்பாக தங்க முடியாது. திரும்பி போய் தான் ஆகணுங்கிற அந்த கசப்பான உண்மையை நாம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். வந்தவன் திரும்புவது விதி என்றால் வந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா இறைவனை. அதாவது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை, நீங்க பூமியை மட்டும் எடுத்துக்காதீங்க, பூமியை தாண்டி அந்த சூரிய குடும்பமாக இருக்கட்டும், அதை தாண்டி அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கட்டும், அந்த அபூர்வமான விஷயங்களை எல்லாம் படைத்த இறைவன் படைத்து நமக்காக கொடுத்திருக்கின்றார், அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது பார்த்து ரசி, பார்த்து ரசி. இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கின்றதே, அந்த பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த சக்தி எவ்வாறானதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புத சக்தி ஒன்று இருக்கிறது. அப்படிங்கும் போது அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஏன் முயற்சி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. அப்ப உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியை நாம் செய்ய தொடங்குகின்றோம். அப்படிங்கும் போது படிப்படியாக இறைவன் மீது அன்பு செய்தல், தவம் செய்தல், பூஜை செய்தல், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது இறைவனே ஒரு காலகட்டத்தில் தன்னை உணர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அவர் உணர்த்துவார், மாற்றுக்கருத்தே இல்லை. இது சட்டை போல மாற்றி மாற்றி வேற சட்டையை போட்டுக்கிட்டு மாறு வேஷத்தில் இந்த உயிரானது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க வேஷம் மனித வேஷம், அவ்வளோதான். இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் மீண்டும் இது போல ஒரு கூடு அதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதே நிச்சயம் இல்லை. மீனாக இருக்கலாம், தவளையாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் நமக்கு பிறப்பு கிடைக்கலாம். அப்படிங்கும் போது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிறப்பு கிடைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளாகும், எத்தனை யுகங்களாகும் என்று யாருக்குமே தெரியாது, யாருனாலையும் உறுதியாக கூற முடியாது. நம் மீது இறைவனின் கருணை, அந்த திருவருள் கிடைத்து சரி போ அப்படின்ட்டு இன்னொரு பிறப்பு, மனித பிறப்பு இறைவன் கொடுத்தால் ஒழிய நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான பிறவி கிடைக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளவு அற்புதமான பிறப்பு, அவ்வளவு அற்புதமான பிறப்பு. அப்படி ஒரு பிறப்பை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அதை முறையாக வாழ்ந்து அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டா, அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து அந்த அனுபவத்திலே திளைத்து அந்த சிவானுபவத்தை பெற்று அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த நொடிப்பொழுதிற்காக ஏங்கி நெல்லுங்கள் அப்படிங்கிறத தான் அடியேன் கேட்டுக்கொள்வது. இது அடியேன் வார்த்தை அன்று, இது அடியேன் வார்த்தை அன்று, சான்றோர்கள் பல நமக்கு எடுத்து கூறுகின்ற விஷயம். இது நிதர்சனமான உண்மை. வந்தவன் போயாக வேண்டும், போனவன் வந்தாக வேண்டும். ஆனால் வருவது இந்த உடலுடன் கிடையாது, எவ்வுடலாயினும் இருக்கும். அந்த உடலானது இப்படி சிந்திப்பதற்கு ஏற்றதாக இருக்குமா என்றால் அது நிச்சயம் அன்று. அதற்கு திருவருள் கருணை புரிய வேண்டும். அந்த திருவருள் கருணை புரிய வேண்டும் என்றால் இந்த காலத்திலே நாம் ஏங்கி ஏங்கி இறைவனை நோக்கி நோக்கி நாம் வழிபட்டு அந்த ஏக்கத்திலே இருக்கும் பொழுது இன்னொரு பிறவி இருந்தாலும் அப்பிறவி மனித பிறவியாக கிடைக்கும். மாறாக இந்த உலக இன்பங்களிலே சிக்கிக் கொண்டு தவிக்கும் போது உனக்கு விதிக்கானது விதிக்கப்பெற்று பின்னொரு பிறவி கிடைக்கும் எனிலும் அது மனித பிறவியாக இருக்கும் என்பது நிச்சயம் அல்ல. என சொல்லுவாங்க, ஒருத்தருடைய ஆசை, ஏக்கம், அதை பொறுத்து தான் நமக்கு ஒரு பிறவி அமைகிறது அப்படிங்கிறது. இந்த உலகத்திலே எடுத்துங்க, பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு மக்கள் பிறந்திருக்கிறார்கள். இதுபோல இறை அனுபவத்தை உணர வேண்டும், ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? அதுவும் எல்லா நாடுகளிலும் அந்த அமைதி நிலவுகிறதா, அதை உணர்வதற்கான சூழ்நிலை நிலவுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டுமே அமைதி நிலவுகிறது. இறை அனுபவத்தை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே, ஒரு அமைதியான பகுதியிலே, இறை நாட்டம் அதிகமுள்ள பகுதியிலே இறைவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அதே காரண காரியத்துடன் கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காரண காரியம் தெளிவாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் அதிலே பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னா கொடுத்துடுவாரு, அது எந்த பிறவின்னு நம்மளுக்கு தெரியாது.
இன்னொரு பிறவி மனித பிறவியா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் நினைப்போம் இல்லையா, இன்னொரு பிறவி வேண்டும், அதுலேயும் அப்பனை வழிபடுகின்ற அந்த ஒரு தன்மையுடன் அடியேன் பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு. அது ஒரு ஏக்கமாக இருக்கின்ற பட்சத்திலே, நம் கர்மா இன்னும் தீராத பட்சத்திலே திருவருள் கருணை இருந்தால் அதுவும் நிகழும், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒருவேளை வேற பிறவியா போயிடுச்சுன்னா 84 லட்சம் பிறவியை சொல்லுவாங்க. 84 லட்சம் பிறவியில் வேற ஏதாச்சும் மனித பிறவி இல்லாமல் வந்துருச்சுன்னா ஐயனை பற்றி யோசிக்க முடியுமா? இறைவனை பற்றி சிந்திக்க முடியுமா? அப்படியே சிந்தித்தாலும் அந்த யோகம் புரிவதற்கு, தவம் புரிவதற்கான ஆற்றல உடலிலே இருக்குமா? இந்த மனுஷ பதனங்க தான் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருப்பேன், அந்த மாதிரி அதையும் அடித்து சாப்பிட்டுருச்சுன்னா இன்னும் 84 லட்சம் பிறவியில் எத்தனை பிறவி மாற்று பிறவி எடுக்கிறது? அப்போ எப்போ தான் அந்த மனித பிறவி கிடைக்கும்? அப்படி மனித பிறவி கிடைத்தாலும் நமக்கு முறையாக வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறக்க வேண்டும், சமுதாயத்திலே பிறக்க வேண்டும், சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அந்த சிவானுபவத்திலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும், அந்த உயிரை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையுடையவர்களாக அங்கு இருக்க வேண்டும். இதில் எது தவறினாலும் அப்பிறவியும் வீணாக போகுமே. அப்படி இருக்கையிலே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டு அந்த சிவானுபவத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சிவானுபவத்திலே திளைத்திருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் என்பது நிச்சயமில்லாத ஒன்று. ஆனால் கிடைத்த இந்த பிறவி உண்மை, கிடைத்திருக்கின்ற இந்த பிறவி மிகவும் உண்மை. இதை சிவபெருமானுக்காக அர்ப்பணிப்போம். சிவானுபவத்திலே மூழ்கி இருந்து அந்த இன்பத்திலே திளைத்திருப்போம். இப்போ உலகத்துக்குள்ள இந்த உயிர் வரும்போது ஒரு உடலை ஏற்கிறது. அவ்வாறு ஏற்று இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அது புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது. மீண்டும் கூறுகிறோம், அது ஒரு புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அது நமக்கு பரிட்சயப்பட்டது தான், அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. வந்த பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்கின்றோம் என்ற பெயரில் பல்வேறு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வதாக எண்ணிக்கொள்கின்றோம். அதன்படியே நடந்தும் கொள்கின்றோம். இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கையானது மனிதன் நானே வாழ்கின்றேன் என்ற எண்ணத்தில் அந்த வாழ்க்கையை வாழ துவங்குகின்றான். இறுதியில் தனித்து விடப்பட்டு தனியே இந்த பூமியை விட்டு திரும்பச் செல்கின்றான். அந்த திரும்பச் செல்லும் போது இந்த நினைவுகள் யாவும் இந்த உடலிலேயே விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியே செல்கின்றான். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவனுக்கு எந்த ஞாபகமும் பெரும்பாலும் இருப்பதில்லை. புதிதாக வந்தது போன்ற ஒரு அனுபவமானது அவனுக்குள் இருக்கின்றது. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தனியே வருகின்றோம், தனியே செல்கின்றோம், உடன் யாரும் வருவதில்லை, உடன் யாரும் செல்வதில்லை. இடைப்பட்ட காலத்தில் சொந்த பந்தம், நண்பர்கள், இந்த மாதிரி பல்வேறு உறவுகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. அப்படி சூழ்ந்திருக்கும் போதிலும் சில பேர் தனிமையை விரும்புவார்கள். சில பேர் எப்போவுமே அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவார்கள். அது அவரவர் விருப்பம். இருந்தாலுமே தனிமையாக செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு வழி உண்டாகக்கூடும். அது பக்குவமடையாதவர்களுக்கு அது பெரிய வழியாக இருக்கும். அனைத்தையும் விட்டு செல்கின்றோமே, கோடியாக சம்பாரித்தேன், நிறைய உறவுகளை சம்பாரித்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேனே, நான் போனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற நினைவு அவர்களை வாட்டி துயரப்படுத்தும். அப்போ துயரப்படுத்த அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உடலை விட்டு உயிரானது பிரிகிறது. அப்படிங்கும் போது அது வலி மிகுந்ததாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறது தான் உலகத்தோட யதார்த்தம். ஒருவர் நம்மை விட்டு பிரிகிறார் அப்படிங்கும் போது அது தற்காலிகமாக ஒரு வலியை ஏற்படுத்தும் இங்கு இருப்பவர்களுக்கு. மாறாக அது வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய வலியை எல்லாம் ஏற்படுத்த போவது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கான கடமை, அவர்களுக்கான வாழ்க்கையை இறைவன் தீர்மானித்திருப்பார். என்னென்ன அப்படிங்கிறத அவர் தீர்மானித்திருக்கிறார் அல்லவா, அதை அவர்கள் மீண்டும் வாழ வேண்டுமே. அதற்காக அவர்கள் பணியை கட்டாயமாக பார்ப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொள்கின்றோம், நான் இல்லை என்றால், இந்த வார்த்தை நான் இல்லை என்றால் இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை, நான் விட்டு சென்றால் என்ன ஆவார்களோ. இது அறியாமையின் உச்சம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழும்போது தனித்திருக்க பழக வேண்டும். வாழும்போது தனித்திருக்க பழக வேண்டும். அதாவது சொந்த பந்தங்களோட கூடி இருந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதமான ஆன்மா, அந்த உயிர், இது எத்தன்மை அது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு நாம் தனித்திருக்க வேண்டும். தனித்திருந்து அதோட அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லோருமே செய்ய முடியுமா அப்படின்னா, முயற்சி செய்தால் அது சாத்தியமாகும். தனித்திருந்து இறைவனை பற்றிய நினைவிலிருந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது, நமது மூச்சை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது, அன்பின் உருவமாக நீங்கள் மாறும் பொழுது உள்ளவற்றை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறதான் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலை அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்மளால் அதை சமாளித்து கொள்ள முடியும். நல்ல ஓரளவுக்கு தூக்கம் வரும். ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கிட்டுனாச்சு தூங்கிடுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆக பசி எடுக்குதுன்னா தூக்கம் சரியாக வராது. சில பேர்த்துக்கு நாளே தூக்கம் வராது. நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இரவு நேர உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி ஒரு விதமான அசதி உடலில் காணப்படும். அப்படியே வயிற்ற கிள்ற மாதிரியான உணர்வு, அதனால் தூக்கம் வராது. அப்போ அது ஒரு ஏக்கம். எனக்கு இந்த உடலுக்கு உணவு வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தின் காரணமாக அந்த தூக்கமானது நமக்கு வருவதில்லை. அதே போல தான் அந்த மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது பசித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு பசி அங்கே உடலில் இருக்கணும். இறைவனை பற்றிய தேடுதலில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த பசியானது நமக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக அப்பயுமே உறக்கம் வராது. அதாவது உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உறங்கும் நிலைக்கே செல்லாது, அறியாமையால் சூழப்படாது. எப்படியாவது கண்டிப்பாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அது உறங்காமல் இருந்து உள்ளே தேட ஆரம்பிக்கும். கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் அல்லது நிறைய விஷயங்களை செய்து தேட ஆரம்பிக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கொள்கையாக கொண்டு விட்டால் அந்த கொள்கையை முடிக்கும் வரையிலும் இறைவனின் துணையுடன் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது அக்காரியமானது நிறைவு பெறும். அதே போல்தான் இறைவனை பற்றிய தேடுதலிலும் இறைவனையே நீங்கள் உள்ளே தேட வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமே. இறைவனோட அந்த அனுகிரகத்தால் அவர் துணை இருக்கும்போது கண்டிப்பாக அது சாத்தியமாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்கின்றோம். எதை தேடுவது என்று தெரியாமலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் எதுவுமே வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. நாம் பார்ப்பது எல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. சூட்சமமாக மறைபொருளுடன் கூடிய எல்லா விஷயங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல பெரியவங்க சொல்லும் போது உடலின் இயக்கங்களை முதலில் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதய துடிப்பு, உள்ள இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான், வேறு எதுவும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கவனித்து பழகும் பொழுது மூச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதையும் கவனிக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது அதை சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது. அதனால தான் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ சொன்னோம், அந்த பசித்திரு அப்படின்னா ஒரு வேட்கை. நீ அடைய வேண்டும் என்ற விஷயத்தை அடையும் வரையிலும் விடாதே, தொடர்ந்து முன்னேறு, கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை சொல்வதற்கான காரணம் இருக்கிறது. அதையும் இந்த காணொளியில் கடைசியாக இதை சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த காணொளியை முழுமையாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கும்போது அடியேன் ரொம்ப கொடுப்பனசாலி. உங்களை மாதிரி நபர்களை நான் பெற்றிருத்தல் அப்படிங்கிறது, இறைவனை மன்னிக்கவும், அடியேன் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப பாக்கியம் செய்திருக்கிறேன் இறைவனின் கருணையால் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நம்ம பூமி நம்ம சாமி நம்மளோட சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு 15 லட்சம் சந்தாதாரர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல் நம்ம சிவபித்தன் அப்படிங்கிற இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 1,20,000 மேலே சந்தாதாரர்கள். இது எல்லாம் சாதாரண விஷயமானா
இறைவன் நான் கேட்டுக்கொண்டதால் எனக்கு அளித்த வரம், அவ்வளோதான். அது என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசை, நிறைய பேர்த்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நானே ஆசைப்பட முடியுமா? முடியாதில்ல, கண்டிப்பாக அது எனக்கு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த 15 லட்சம் பேரும், இதில் ஒரு 1 லட்சம் பேரும், இதில் இருந்தால் குறைந்தபட்சம் அது இல்லாமல் பார்த்தவர்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட பொற்பாதங்களை வந்துட்டு நீரால் சுத்தப்படுத்தி அவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது அடியேன். சாதாரணமாக நான் இதை கூறவில்லை, முழு மனதுடன் நான் கூறுகிறேன். அவ்வளவும் நான் கடமைப்பட்டவனாக என்று இருக்கின்றேன். குறைந்தது ஒரு 9 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சிவாலயத்திற்கு சென்ற பொழுது இறைவன் என் மனதிலே ஏதோ ஒரு ரூபமாக ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருந்தார். என்னால் இப்போவுமே அதை என்னன்னு தெரிஞ்சுக்கவும் முடியல, உணர்ந்துக்கவும் முடியலை. அது ஒரு சின்ன குன்றின் மீது மலை, மேலே போனால் ரொம்ப சிதிலமடைந்த கோவில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த மாதிரி கோவிலை தான் நிறைய பார்க்க முடியும். நிறைய வேண்டுதல் வைக்கிறவங்க, வரம் கேட்கணும் அப்படிங்கிறவங்க ஊரில் இருக்க பெரிய பெரிய சிவாலயத்தை நோக்கி ஓடுவார்கள். அங்கே போய் இறைவனிடம் வந்துட்டு மடிப்பிச்சை கேட்பது போல் இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்குற அது 1000 கோவில்கள் இருக்குது. ஆனால் ஆகம ரீதியாக கட்டப்பட்ட கோவில்கள், மன்னர்கள் பார்த்து பார்த்து கட்டிய கோவில்கள், பல சித்தர்கள் பார்த்து பார்த்து கட்டிய கோவில்கள், ஐயனுக்காக கட்டிய கோவில்கள் எல்லாம் அழிந்த நிலையில் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது மனமானது பதறியது. அதில் ஒரு ஆலயத்திற்குத்தான் அடியேன் சென்றேன். அப்போது இன்னும் அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் நான் இல்லை. ஒரு கோவிலை புனரமைக்கக்கூடிய நிலையிலெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஆலயத்தை எப்படியாவது மீட்டு விட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏனென்று தெரியவில்லை, அப்படி ஒரு எண்ணமானது அடியேன் மனதில் தோன்றியது. குறைந்தபட்சம் இந்த சிவனுக்கு இந்த சேவையை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்காத நாட்கள் இல்லை, தூங்காமல் போன நாட்கள் ஏராளம். கையில் பொருளாதார வசதியும் கிடையாது. என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த ஆலயத்தில் பல முறை போய் அமர்ந்திருந்திருக்கின்றேன். இறைவா, உன்னை எல்லாம் கடவுளாக தண்டிப்பவராக நிறைய விஷயங்களில் பார்க்கிறார்கள். எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது எனது அப்பா அப்படிங்கிற ஞாபகம் மட்டும்தான் வருது. இப்படி ஆயிடுச்சு இந்த ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். சரி, குறைந்தபட்சம் இந்த குன்றுகளில் ஏறுவதற்கு கடினமாக இருக்கிறது. அது வயதானவர்களும் பெண்களும் இல்லை நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாத ஆண்களும் கூட அதில் ஏற முடியாத நிலை. சின்ன குன்றாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமானது. அதை தாண்டி அவர்கள் வந்து விட்டால் உன்னை தரிசித்து விடுவார்கள். ஏனோ தெரியவில்லை, என்ன காரணத்திற்காகவோ இப்படி மேலே வந்து அமர்ந்து விட்டாய் என்றால் அந்த படியையாவது அமைத்து பக்தர்கள் மேலே வருவதற்கு ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று அலையாத நாள் இல்லை, கேட்காத நபர்கள் இல்லை. அவர்களுக்கென்று கொடுப்பனை இருந்ததா இல்லையா என்பது கூட நான் பல்வேறு வகையில் புலம்பி இருக்கின்றேன். ஆனால் சிவகாரியங்களை செய்வதற்கு அவரோட அருள் வேண்டும்னு நிறைய பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது சாதாரணமாக எல்லாத்தாலும் செஞ்சிட முடியாது, அதற்குன்னு அவரோட கருணை வேண்டும் அப்படின்ட்டு அடியேன் கூட சில விஷயங்களில் அதை பற்றி கூறியிருப்பேன். தனியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் ஆதலால் அதை பார்ப்பார் யாரும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து பொருள் வேணும். இன்றைக்கி இருந்து அந்த கோவிலேருந்து ஏதாச்சும் வருமானம் வந்தால் தான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு பக்தி. ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டுமா, தனியே இருந்தே இறைவனை உணரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உன்னதமான கருத்து சொல்லப்பட்டாலும், ஆனால் இப்படித்தான் வரைஞ்சு காட்டுவதற்கு ஒரு பலகை வேண்டுமல்லவா, கரும்பலகை. அதுபோல தான் ஆலயங்கள். இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு முதலில் அந்த ஆலயங்கள் ரொம்ப முக்கியம். அதை ஏனோ தெரியல, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடுகின்ற மனிதர்களுக்கு அது புரிவதில்லை. சரி, அதெல்லாம் தாண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு அப்படி மன்றாடி ஏதேனும் கிடைத்து விடாதா, செய்து விட முடியாதான்னு பல போராட்டங்கள். அந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து அப்புறம்தான் இந்த ஒரு வாய்ப்பானது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இணையதளத்தின் மூலமாக, இந்த யூடியூபின் மூலமாக நமக்கு கை கொடுத்தார்.
இதில் வந்துட்டு நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலை வந்துட்டு தொடர்ந்து அங்கீகரித்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் பக்குவம் இல்லாத மனது, ஆன்மீகத்தை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் பேசினோம். அதில் சிறு சிறு